பிஎட் படிக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் வினோத். பிஎட் ஃபஸ்ட் இயர் அதாவது ஃபுல் பேப்பர், அதாவது 100 மார்க்குக்கு வந்து நீங்கள் எத்தனை மார்க் எடுத்தால் பாஸ், அதாவது மினிமம் பாஸ் மார்க்கை தான் நம்ம எத்தனைன்னு பார்க்க போகிறோம். ஃபுல் பேப்பர் கோர்ஸு ஏற்கனவே வந்து வீடியோவில் வந்து ஆஃப் பேப்பரை பற்றி சொல்லியிருப்பேன். அதாவது பிஎட் ஃபஸ்ட் இயர் வந்து மொத்தம் வந்து 7 பேப்பர். 7 பேப்பரில் வந்து 4 பேப்பர் ஆஃப் பேப்பர் வந்து 50 மார்க்கு, ஃபுல் பேப்பர் வந்து 100 மார்க்கு. அது வந்து 3 பேப்பர் ஃபுல் பேப்பர் வந்து 3, அதாவது 3 பேப்பர் வந்து மொத்தம் வந்து 100 மார்க்கு. ஒரு பேப்பர் மொத்தம் வந்து 100 மார்க்கு. 100 மார்க்கில் 30 மார்க் வந்து இன்டர்னல், அதாவது உங்களுடைய காலேஜ் ஸ்டாஃபுங்க, அதாவது உங்களுடைய சார் போடுறது தான், அந்த சப்ஜெக்ட் சார் போடுறது தான் 30 மார்க் அவங்க இன்டர்னல் மார்க்கு. அதுக்கு வந்து ஒரு சிலர் கேட்டிருப்பாங்க, அசைன்மெண்ட் கேட்டிருப்பாங்க, செமினார் எடுக்க சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமேலுக்கு 70 மார்க் வந்து ரிட்டன் எக்ஸாம் எழுதிங்க. 70 மார்க்கில் வந்து நீங்கள் எத்தனை மார்க் எடுத்தால் பாஸ்னா, அதாவது மேக்ஸிமம், அதாவது மினிமம் வந்து 35 மார்க் எடுத்தால் நீங்கள் வந்து பாஸ். அதாவது 35 மார்க் எடுத்தாவே நீங்கள் வந்து பிஎட் ஃபஸ்ட் இயர் வந்து ஃபுல் பேப்பர் கோர்ஸுக்கு வந்து நீங்கள் பாஸு. ஆஃப் பேப்பர் சொல்லியிருப்பேன். ஆஃப் பேப்பர் வந்து அதாவது 35 நடக்கும். 35 வந்து நீங்கள் வந்து 17, அதாவது நீங்கள் வந்து 18 எடுத்தால் பாஸு. அதாவது இதில் வந்து ஃபுல் பேப்பரில் வந்து 35 மார்க் எடுத்தாவே நீங்கள் பாஸு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திங்க. அப்போ தான் வந்து நான் பிஎட் சம்மந்தமாக போஸ்ட் பண்ணுற அனைத்து வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு வரும். நன்றி.